ஸோ உனக்கு பேசிக்ஸே தெரியலனா, நீ என்னதான் வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணாலும், உன்னால கண்டிப்பா வந்துட்டு நீட் சீட் வாங்க முடியாது. பிகாஸ் இப்போ நம்ம கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல. ஓகே எனக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. நான் 11த், 12த் பெருசா படிக்கவே கிடையாது. எனக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில வந்துட்டு எனக்கு பேசிக்ஸே தெரியாது. ஸோ நான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இப்ப ஜாயின் பண்றேன். நான் கத்துக்கிட்டு நான் போய் சீட் வாங்கிடுவேன் அப்படி சொல்லி நெனச்சா, அது வந்துட்டு என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். எனக்கு அப்படி நடக்கல. ஓகேவா? அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பிகாஸ் எனக்கு பேசிக்ஸே தெரியாம நான் வந்துட்டு கோச்சிங் இன்ஸ்டியூட் நான் 3 வாட்டி ஆக்சுவலி நான் வந்துட்டு கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் ஜாயின் பண்ணேன். இட்ஸ் நாட் அ ரெப்யூட்டட் லைக் பேர் வாங்குன ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் கிடையாது. பட் நான் அதுல ஜாயின் பண்ணேன் பிகாஸ் அது ஃபுல்லா தமிழ் டீச்சிங். லைக் லாங்குவேஜ் பேரியர் நமக்கு இருக்காது அப்படின்றதுனால நான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு வந்துட்டு என்ன நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு வேஸ்டான ஒரு விஷயமா என் லைஃப்ல பண்ணது. பிகாஸ் அதுக்கு நான் வந்து ஒரு 1 லேக் ஸ்பெண்ட் பண்ணேன். 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் ஸ்டில் நான் வெளில வரும்போது என்னோட மார்க் வந்து 300s தான். பட் நான் பேசிக்ஸ் எனக்கு தெரியுமா? பிசிக்ஸ் எனக்கு தெரியுமானா, கண்டிப்பா இல்ல. எனக்கு வந்து தெரியல. சுத்தமா பிசிக்ஸ் எனக்கு தெரியல. அண்ட் கெமிஸ்ட்ரி என்னென்னலாம் ஈஸியான சாப்டர்ஸோ அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தது. அண்ட் பயாலஜிலயுமே நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 250 அந்த மாரி மார்க்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ என் மார்க்கே 300 தான். ஸோ 250 எனக்கு பயாலஜிலயே வந்துருச்சு. அண்ட் பயாலஜிக்கு நான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் படிக்கணும்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. நான் வீட்ல இருந்தவே அது படிச்சுக்கலாம். ஸோ நான் மெயினா போனதே பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்காக தான் நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். நான் வந்துட்டு அங்க இங்க விசாரிக்கலாம் கிடையாது. எனக்கு ஓகேவா இருந்து லைக் நான் வந்துட்டு அவங்க அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கும்போது அண்ட் அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் டிவில பேசும்போது நான் வந்துட்டு நம்பி நான் வந்துட்டு ஏமாந்துட்டேன்னே சொல்லலாம் இன்ஃபேக்ட். ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாந்துட்டேன். எப்படி சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு ஸ்டேட் போர்டு தான். அண்ட் எனக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஆக்சுவலி ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட நீட்டு. நான் ஸ்டேட் போர்டு தான். நான் வந்து 11th அண்ட் 12th வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் எந்த வித கோச்சிங்குமே போல. பட் இப்போ நான் வந்து 3rd இயர் எம்பிபிஎஸ் இன் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ்ல பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 3 வருஷத்துல நான் ஆக்சுவலி நெறைய விஷயங்கள் லைக் எப்படி சொல்றது? ஒரு நீட்க்கு வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு தேவை, இதெல்லாம் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதா இல்லையா? இது எல்லாமே எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அத நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கன்டென்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னோட சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் வந்துட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஏதாவது நியூ யூஸ்ஃபுல் வீடியோ கன்டென்ட் போட்டேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்படின்றதுனால நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். ஓகே நம்ம ஒரு 1 இயர் வந்து ட்ராப் எடுக்க போறோம். பிகாஸ் எனக்கு 11th, 12th எனக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் நம்ம ஸ்டேட் போர்டு அப்படின்றபோது நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போய் எழுதிடலாம். ஓகேவா? இந்த டெப்த்தா எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாம் இருக்கணும்ல எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்றேன் அப்படின்னும் போது நான் எதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சில ரெப்யூட்டடான அந்த இன்ஸ்டியூட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க அதெல்லாம் வேஸ்ட் ஒண்ணுமே சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னாங்க. ஓகேவா? சோ எனக்கு அந்த ஒரு ரெப்யூட்டட் சில இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இங்க. எனக்கு வந்துட்டு அது மேல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப நான் திடீர்னு இந்த இன்ஸ்டியூட்டோட நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட்டோட ஆட் பார்த்தேன். அண்ட் தே வர் சேயிங் லைக் எல்லாருமே வந்துட்டு தமிழ் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் தான். உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸே இருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இதெல்லாம் தான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இப்படிலாம் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. நானும் வந்துட்டு நம்பி அங்கேயும் வந்து எனக்கு 1 லேக் தான் ஃபீஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதை கட்டி நான் ஒரு 1 இயர் உட்காந்து என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா சம் 300s தான். ஓகே. பட் நான் வந்துட்டு அந்த இன்ஸ்டியூட் ஒரு வேஸ்டான இன்ஸ்டியூட் நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, நான் அடுத்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஸ்டியூட் எனக்கு இவ்வளவு வேஸ்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சதே. பிகாஸ் நமக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இருக்காது இல்லையா நம்ம ஜாயின் பண்ணும்போது. ஸோ எனக்கு இந்த இன்ஸ்டியூட்ல லைக் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட்ல வந்துட்டு அவங்க தமிழ் தான் வந்துட்டு ஆக்சுவலி டீச் பண்ணாங்க எல்லாமே. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா அப்படி சொல்லி பார்த்தா அது வந்துட்டு கிடையாது. ஓகேவா? நம்ம ஏதாவது ஒரு டவுட் கேட்டா கூட அவங்க வந்துட்டு ஓகே நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைக் லைக் நெக்ஸ்ட் டேலாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் அவங்க மாடியூல்ஸ் எல்லாமே ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டோட மாடியூல்ஸ் எடுத்து அப்படியே இவங்க பிரிண்ட் போட்டு கொஞ்சம் தேவையில்லாத லைக் நீட்டுக்குன்ட்டு இந்த கண்டென்ட் இருந்தா போதும். பட் அதை விட ஜாஸ்தி கண்டென்ட்லாம் அண்ட் அவங்க கொஸ்டின்ஸ்மே வந்துட்டு அந்த அளவுக்கு நீட் ஸ்டாண்டர்டாலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 1 இயர் வந்துட்டு லைக் நான் ஒரு ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிட்டேனே கூட சொல்லலாம். ஓகே. பிகாஸ் அது வந்துட்டு அவ்வளோ பேர் வாங்கின இன்ஸ்டியூட் இல்லை. ஆனால் ஃபீஸ் வந்துட்டு அதே எவ்வளோ பெரிய பெரிய லைக் நீட் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே ஃபீஸ் தான் ஒரு 1 லேக் தான். ஓகேவா? அண்ட் அங்கேயும் ஹாஸ்டல்ஸ்லாம் இருந்தது. ஸோ என்னோட நீட் ஜேர்னி அந்த ஒரு வருஷத்துல நான் வந்துட்டு எந்த மார்க்கோட வெளியே வந்தேன்னா நான் வந்துட்டு ஒரு 300 320 மார்க்ல தான் நான் வெளில வந்தேன். பட் ஆனா அதுலயுமே என்னோட மெயின் மெஜாரிட்டி மார்க் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பயாலஜில இருந்து தான். பயாலஜில நான் ஒரு 250 சம்திங் அப்படி எடுத்திருந்தேன். ஸோ இது நான் வீட்ல இருந்தே வந்து படிச்சுக்கலாம். நான் இன்ஸ்டியூட் போய் படிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. பட் என்னோட கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணனான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. நான் வெளில அந்த ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்துட்டு ஒரு வருஷம் உட்காந்து படிச்சுமே நான் வெளில வரும்போது எனக்கு பிசிக்ஸ் எதுவுமே தெரியல. ஓகேவா?
கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. பட் ஆனா பிசிக்ஸ்ல நான் 0வா தான் ஆக்சுவலி வெளில வந்தேன். இதான் என்னோட ரியாலிட்டி. நான் 1 இயர் நீட் கிளாஸ், நீட் கோச்சிங் நான் வந்துட்டு படிச்சபோது, ஈவன் தோ நான் வந்துட்டு ஒரு டாப்பர் தான் என்னோட ஸ்கூல் டைம்லலாம். நான் வந்துட்டு ஒரு 493 மார்க்லாம் வந்துட்டு 10த்ல எடுத்திருக்கேன். நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லாம் வந்திருக்கேன். பட் 12த்லயுமே வந்துட்டு 535, 540 மார்க்ஸ் தான். பட் அப்படி இருந்துமே வந்துட்டு என்னால வந்துட்டு பிசிக்ஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ஒரு 3 டிஜிட் ஸ்கோர் என்னால எடுக்க முடியல. நான் கிட்டத்தட்ட அதான் ஒரு என்ன ஒரு 50ஸ்ல தான் இருந்தது என்னோட ஸ்கோர்லாம். ஸோ ஒரு 1 இயர் நீட் கிளாஸ் படிச்சுட்டுமே இதான் என்னோட ஸ்கோரா இருந்தது. செகண்ட் அட்டெம்ப்ட் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு நல்ல இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெப்யூட்டடான ஒரு இன்ஸ்டியூட்ல நான் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த இன்ஸ்டியூட்ல வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ஸ்டூடெண்ட்டா இருக்கும். ஆனா அங்க வந்துட்டு லைக் எல்லாருக்கும் ஒரே கோச்சிங் தான் ஓகேவா? இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 70 மெம்பர்ஸ், 60 மெம்பர்ஸ், 50 இருக்காங்களே வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே அவங்க நடத்துற ஸ்டாஃப் வந்துட்டு ஒண்ணே தான் நடத்துவாங்க. பட் சில பேர் அத டக்குனு கிராஸ்ப் பண்ணிப்பாங்க. மேபி அவங்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். ஆர் அவங்க ஸ்டேட் போர்டா இருந்தாலும், அவங்க எனக்கு முன்னாடி கொஞ்சம் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இருக்கலாம். ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் நாலேட்ஜ் கிடையாது. எனக்கு கன்டென்ட்ஸே தெரியாது. ஸோ அவங்க எனக்கு நடத்துறாங்க. பட் என்னால வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கேட்ச் பண்ண முடியல. அவங்க என்ன சொல்லி தராங்க அப்படி சொல்லிட்டு. பட் நம்ம டவுட்ஸ்லாம் கேட்டா அதெல்லாம் நல்லாவே கிளியர் பண்ணுவாங்க. அவங்க டெஸ்ட் சீரிஸ்மே நல்லா இருக்கும். அவங்க மாடியூல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இது படிச்சா போதும் நீட்டுக்குன்ற மாரி தான் இருந்தது. ஓகேவா? பட் ஆனா என்னோட மார்க் வந்துட்டு என்ன ஒரு 450 ஒரு 100 மார்க்ஸ் நான் இன்கிரீஸ் பண்ணேன். ஸோ 300ல இருந்து ஒரு 450 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணேன் என்னோட மார்க். ஓகே. பட் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ரெப்யூட்டடான ஒரு இ இ இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே யாரெல்லாம் டாப்பரா லைக் யாரெல்லாம் 600 மார்க்ஸ் எடுக்குறாங்களோ, அவங்களே திரும்ப 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 வந்துட்டு அவங்க இன்னும் புஷ் பண்ணுவாங்களே தவிர்த்து, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கும் அப்படின்னா, ஒரு லைக் ரொம்ப லோவா இருக்கும் அப்படின்னா, நம்மள வந்துட்டு பெருசா அவங்க வந்துட்டு எதுவும் புஷ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அது ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவலா எனக்கு என்ன ஆசை இருக்கும், எனக்கு வந்துட்டு நீட்ல வந்துட்டு சீட் எடுக்கணும். நான் வந்துட்டு நல்ல ஒரு எனக்கு தேவையான ஒரு ட்ரீம் காலேஜ் நான் ஜாயின் பண்ணிடணும். ஒரு இன்ஸ்டிடியூட்டோட மைண்ட் செட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மாஸ் நம்பர் ஆஃப் பீப்பிள எம்பிபிஎஸ்க்கு நான் அனுப்பிச்சிருக்கணும். அத வச்சு அவன் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு, அடுத்து அவனுடைய இன்ஸ்டிடியூட்ட வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய லெவல் ஆக்கணும். ஓகேவா? பட் அவங்க வந்துட்டு தனியா எதுவும் எஃபோர்ட் போடல. நான் இந்த ஸ்டூடண்ட்ட வந்துட்டு நல்லா சொல்லிக் குடுத்தேன். இந்த ஸ்டூடண்ட் நான் நல்லா சொல்லி தரலன்னுலாம் அவன் பண்ண கிடையாது. அவன் நார்மலா எல்லாருக்குமே ஒரே மாரி தான் சொல்லி தராங்க. அதுல யார் நல்லா கிராஸ்ப் பண்ணிக்கிறாங்களோ டக் டக்குன்ட்டு, அவங்கள வந்து இன்னும் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அவங்கள வச்சுட்டு அவங்க அடுத்த அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்லுமே எனக்கு வந்து சீட் வந்துட்டு வர கிடையாது. நான் வந்து ஒரு 450 மார்க்ஸ் எடுத்தேன். பட் இந்த இப்ப இப்ப எனக்கு என்ன புரிஞ்சுது அப்டின்னா, நான் வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு பயாலஜில ஒரு 320 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓகேவா? அண்ட் கெமிஸ்ட்ரில வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க்ஸ் ஒரு 120 லைக் ட்ரிபிள் டிஜிட்ல வர ஆரம்பிச்சுட்டேன் கெமிஸ்ட்ரில. ஆனா பிசிக்ஸ்ல நான் அதே ஒரு 80 ஓகேவா? 80 பட் ஐ வாஸ் ஹேப்பி ஓகே நம்ம 27ல இருந்து ஒரு 80 வந்துட்டோம். பட் ஸ்டில் அது வந்துட்டு ஒரு டபுள் டிஜிட் மார்க் தான். ஓகேவா? ஸோ நான் அடுத்து என்ன பண்ணேன் அப்டின்னா, திருப்பியும் அதே இன்ஸ்டிடியூட்லயே ஜாயின் பண்ணேன். அதே ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூட்லயே நான் ஜாயின் பண்ணேன். திருப்பியும் எனக்கு அதே ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 லேக்ஸ் ஃபீஸ் மொத்தமா செலவாயிருக்கும். ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு நான் அடுத்து வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 600 மார்க்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்ப என்னாச்சு அப்டின்னா, நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு அதே இன்ஸ்டிடியூட்ல வந்துட்டு லைக் ஒரு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட்லயே தான் வந்துட்டு சுத்திட்டு இருந்தேன். பட் இப்ப வந்து நான் வந்து இன்டென்சிவ் பேட்ச்லாம் போக ஆரம்பிச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தோம் அப்டின்னா, இப்ப நான் சீட் எடுத்திருக்கேன். ஓகே நான் 622 மார்க் எடுத்தேன். இப்ப நான் வந்துட்டு எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றேன் அப்டின்னா, அது அந்த இன்ஸ்டிடியூட்னாலன்ட்டு என்னால எப்படி சொல்ல முடியும்? நான் வந்துட்டு 3 இயர்ஸ் தான் வொர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நார்மல் ஒரு பேஸான இன்ஸ்டிடியூட்ல படிச்சு அங்கருந்து ஐ கெயின் சம் நாலேட்ஜ் ஓகேவா? நம்ம நாலேட்ஜே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு நீட் சீட் வாங்குறதுக்கான நாலேட்ஜ் கிடைக்கல. பட் ஐ கெயின் சம் நாலேட்ஜ் தேர். அடுத்து இதே ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ல நான் ஜாயின் பண்ணேன். அங்கேயுமே ஐ கெயின் சம் நாலேட்ஜ். ஆனா எனக்கு சீட் கிடைக்கல. அடுத்து நான் வந்துட்டு திருப்பியும் அதே இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிட்டு, திருப்பியும் நான் பிராக்டிஸ் பண்ணேன். எனக்கு சீட் கிடைச்சுன்னும்போது, அது அந்த இன்ஸ்டிடியூட் மேல மட்டும் நம்ம சொல்ல முடியுமா? இல்ல நம்மளுடைய எஃபோர்ட் மேல இருக்கான்னு சொல்லி பார்த்தா 90% நம்மளோட எஃபோர்ட் அதுல ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? பிகாஸ் நான் வந்துட்டு 3 இயர்ஸா ஒன்ன கத்துட்டு இருந்திருக்கேன். அதுக்காக வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணா நான் வந்துட்டு சீட் எடுத்துருவேனானா கிடையவே கிடையாது. ஓகேவா? நீ எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்ப நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணணுமா வேணாமா? நான் செல்ஃப் ஸ்டடியே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு மெயினா நீட்டுக்கு நமக்கு 3 விஷயம் தேவை. ஓகேவா? 1 எனக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேட்ஜ், கன்டென்ட் நாலேட்ஜ் இருக்கணும். செகண்ட் திங் எனக்கு டைம் மேனேஜ்மென்ட் இருக்கணும். தேர்ட் திங் நான் என்ன மாதிரியான கொஸ்டின் சால்வ் பண்றேன். ஓகேவா? பிகாஸ் நான் எனக்கு பிசிக்ஸ்ல ஃபார்முலா தெரியும். ஓகே இது கேட்டா இதான் ஃபார்முலா. பட் அந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஓகே. பிகாஸ் இந்த 3மே இருந்தா மட்டும் தான் நம்மளால நீட்ல வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்னால நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு சப்ஜெக்ட் கன்டென்ட் என்னால தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நெறைய சோர்ஸ் இருக்கு.
ஆன்லைன்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு, யூடியூப்ல கிளாஸஸ் நடக்குது. பட் தட் ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட், தட் காம்படிஷன், அப்புறம் வந்துட்டு எப்படி கொஸ்டின் ஹேண்டில் பண்றது, டவுட்னா எப்படி கேட்கறது, இது எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டியூட்ஸ் போனா மட்டும் தான் நமக்கு தெரியும். அண்ட் இன்ஸ்டியூட்டோட ஒர்க் இவ்வளவுதான். ஓகேவா? உனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டென்ட் சொல்லி கொடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு எந்த இன்ஸ்டியூட்டுமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உனக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும், பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நான் உனக்கு பிராக்டிஸ் கொடுப்பேன்ற பேசிஸ்ல தான் எல்லா இன்ஸ்டியூட்மே ரன் ஆகும். ஓகேவா? ஸோ நான் அதுதான் கத்துக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. லைக் 2 இயர்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு அந்த கண்டென்ட் அண்ட் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்க. ஓகேவா? பட் பிகாஸ் இப்போ யோசிச்சு பாருங்க, 11th 12th 2 வருஷத்துல நான் அந்த கண்டென்ட் அண்ட் சப்ஜெக்ட் நான் தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் அப்ப தெரிஞ்சுக்கல. அதுக்கு பதிலா நான் அதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு 2 வருஷம் திருப்பி எடுத்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், கண்டென்ட் அண்ட் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த என்னோடைய தேர்ட் அட்டெம்ப்ட்ல நான் வந்துட்டு பிராக்டிஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அதனாலதான் என்னால 622 மார்க் எடுக்க முடிஞ்சது. ஸோ எல்லா நீட் இன்ஸ்டியூட்மே கரெக்டா வந்துட்டு ஒரு 30 to 40% தான் வந்துட்டு போடுவாங்க. ஓகேவா? பேலன்ஸ் அந்த அந்த 60 to 70% வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு நம்மளோட நீட் ட்ரீம்ஸ்க்காக நம்மளோட எஃபர்ட் போடணும். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் அவங்களோட டெஸ்ட் சீரீஸ்லாம் எப்படி இருக்கு. ஓகேவா? அவங்களோட ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் லைக் நீட் லெவல் டெஸ்ட் வைக்கிறாங்களா, அண்ட் அவங்க ஸ்கெடியூல்ஸ் ஓகேவா ப்ராப்பர் ஸ்கெடியூல்ஸ் போடுறாங்களா, அண்ட் அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி இருக்காங்க. லைக் நான் டவுட் கேட்டேன் அப்படின்னா எனக்கு புரியுற அளவுக்கு அவங்க வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுவாங்களா, லைக் நான் என்ன இன்ட்ரெஸ்ட் போடுறேனோ அதே இன்ட்ரெஸ்ட் அவங்களும் போட்டு எனக்கு வந்துட்டு டீச் பண்ணுவாங்களான்றதுலாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்துட்டு ஒரு நீட் இன்ஸ்டியூட்ல போகும்போது. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான லைக் பல வருஷமா இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு லைக் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க அவங்களுக்காக. ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டம் படி போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு ஒரு எனக்கு வந்துட்டு பேர் வந்துருச்சு டக்குன்ட்டு. லைக் ஒரு வீடியோல வந்துட்டு என் இன்ஸ்டியூட் பேர் சொல்லாம எனக்கு தெரியல. ஆனா நான் கமெண்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கேன் நான் எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் ஆனாலும் எனக்கு சீட் வரல. ஓகேவா? அது நல்ல நல்ல இன்ஸ்டியூட் தான். ஆனாலுமே அந்த வருஷம் எனக்கு சீட் வரல. ஏன்னா நான் வந்துட்டு என்னுடைய நீட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு டிசர்வ் ஆன ஆளா இல்ல. ஓகே, ஸோ நான் என்ன டிசர்வ் பண்ணிக்கிட்டேன், நான் வந்துட்டு கத்துக்கிட்டேன். நான் எப்படி கத்துக்கிட்டேன், யூடியூப் பார்ப்பேன். நான் வந்துட்டு ஏதாவது சம் சால்வ் பண்ணும்போது தெரியல அப்படின்னா உடனே வந்துட்டு ஃபோன்ஸ்ல ஆன்சர்ஸ் தேடுவேன். அண்ட் லைக் நான் வந்துட்டு ஒரு மாதிரி சப்ஜெக்டோட ஓரியன்டாவே இருந்தேன் எப்பவுமே. ஓகேவா? ஸோ நான் அடுத்து ஒரு அதே நீட் இன்ஸ்டியூட்ல நான் திருப்பி சேரும்போது நான் வந்துட்டு ஒரு டாப்பர் ரேஞ்ச்ல இருந்தேன். எப்பவுமே நான் 600 மார்க்ஸ் தான் எடுப்பேன். ஸோ ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் நம்மளோட growth இன்க்ரீஸ் பண்ணுமானா சொல்லி கிடையாது. நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றேன், நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட் வந்துட்டு செட் ஆகுது அப்படின்னா எல்லாருக்குமே அந்த இன்ஸ்டியூட் செட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ உனக்கு மட்டும் தான் உன்னோட ப்ரிஃபரன்ஸ் தெரியும், எனக்கு தெரியாது. நான் வந்து ஜென்ரலைஸ்டா சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து ஜென்ரலைஸ்டா இது சொல்லுவேன், என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். பட் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் விசாரிங்க அதுல என்ன மாதிரியான டீச்சிங் இருக்கு. அண்ட் மெயினா அவனோட ஆடே மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா அவன் ஏகப்பட்ட போய் சொல்லுவான். ஸோ அந்த அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதை வந்துட்டு ஒரு ஒரு 10-15 பேர் கிட்ட விசாரிங்க. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ரெண்டாவது ஆளுக்கு இன்னொரு ஐடியா இருக்கும் அந்த இன்ஸ்டியூட் பத்தி. ஸோ நம்ம ஆவரேஜா என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கலாம். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபைண்ட் அ குட் இன்ஸ்டியூட். ஓகேவா? நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் நாங்க நல்லா சொல்லி தரோம் அப்படி இப்படி சொல்லிட்டு அடுத்த இன்ஸ்டியூட்டோட ஆளுங்களுடைய போட்டோஸ் எல்லாம் ஏன் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு எல்லாம் விளம்பரப்படுத்துவானுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படிதான் போய் ஏமாந்துட்டேன். ஓகேவா? பட் ஆனா அந்த இன்ஸ்டியூட் குறை சொல்ல முடியாது. பிகாஸ் நான் ஒரு 300 மார்க் கிட்ட எடுத்தானா அவன் வந்துட்டு எதுவும் சொல்லி தராம இல்ல, அவன் சொல்லி கொடுத்திருக்கான். பட் ஆனா ஸ்டில் அது வந்துட்டு பத்தாது. பிகாஸ் நம்மளோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் அங்க பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? பிகாஸ் இப்ப நீட் வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா நாட் பிகாஸ் அந்த பேப்பர் டஃப். பிகாஸ் இப்ப ஐஐடில எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் ஐஐடிக்கு போறது இல்லை. ஒரு பர்டிகுலரா ஐஐடில படிக்கணும்ன்றவங்க மட்டும்தான் வந்துட்டு ஐஐடி ஜேஇ போவாங்க. ஓகே, ஆனா இங்க அப்படி கிடையாது. எந்த ஒரு எம்பிபிஎஸ் காலேஜ் நீ தமிழ்நாட்டுல சேரணும்னாலும் நீ வந்துட்டு நீட் தான் எழுதணும்ன்றதுனால காம்படிஷன் ஜாஸ்தி அப்படின்றதுனாலதான் இது ஒரு காம்படிட்டிவான ஒரு டஃப்பான எக்ஸாம் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க மெயின் திங் உன்னோட ரேங்க் டிசைட் பண்ண போறது உன்னோட காம்படிட்டர் தான். ஸோ உன்னோட காம்படிட்டர்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஒரு இன்ஸ்டியூட்ல நல்ல ஒரு ஸ்கெடியூல் போடுற ஒரு இன்ஸ்டியூட் நல்ல டெஸ்ட் கண்டக்ட் பண்ற இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிருக்கும் போது நீ வந்துட்டு ஒரு வேஸ்டான ஒரு சின்ன இன்ஸ்டியூட் ஒரு நான் எந்த இன்ஸ்டியூட்டும் வேஸ்ட் சின்ன இன்ஸ்டியூட்லாம் சொல்ல கிடையாது. சின்ன இன்ஸ்டியூட்னா வேஸ்ட்னு அர்த்தம் கிடையாது. நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா ப்ராப்பரா சொல்லி தராத ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்காங்க. பட் மணி வந்துட்டு கம்மியா இருக்குன்றதுக்காகவோ இல்ல மணி ஏதோ ஏதோ ஒரு ரீசனுக்காக நீ ஏதாவது ஒரு தப்பான இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட 1 இயர்
அண்ட் அதுக்காக நீ ஸ்பெண்ட் பண்ண உன்னோட மணி எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்து தான் ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும். அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டுலாம் ஜாயின் பண்ணாது. உனக்கு பேசிக்ஸே தெரியாம நான் போய் சீட் வாங்கிடுவேன். ஏன்னா கடைசியில உன்னால வாங்க முடியல அப்படின்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அந்த அந்த இன்ஸ்டியூட்டே நம்பியுமே நம்ம இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு என்னதான் நான் அந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தாலுமே நான் ஃபுல்லா யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். நான் போய் சர்ச் பண்ணிட்டு அந்த ரிலேட்டடா இருக்க எல்லா வீடியோஸுமே நான் பார்ப்பேன். சும்மா ஒரு சேனலோட நிறுத்த மாட்டேன். நான் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ நானும் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். அந்த இன்ஸ்டியூட்டும் என்ன தயார்படுத்தினாங்க. ஓகேவா? அப்படிதான் நான் வந்துட்டு சீட்டு வாங்கினேன். ஸோ எப்பவுமே ஒரு இன்ஸ்டியூட்டை நம்பி மட்டுமே வந்துட்டு நம்ம இருக்க முடியாது. நம்மளும் நம்ம சைட்ல இருந்து ஒரு பக்கம் தேடிட்டு படிச்சுட்டே இருக்கணும். இன்ஸ்டியூட் மெயினா நம்ம எதுக்கு நம்பி இருக்கணும்னா என்னோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ். எனக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை நான் எப்படி படிச்சு எழுதியிருக்கேன், அதுக்கு என்ன ரிசல்ட் வந்தது, அண்ட் எனக்கு எதெல்லாம் தெரியல, நான் எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கேன், இதெல்லாம் கத்துக்க மட்டும்தான் உனக்கு இன்ஸ்டியூட் தேவையை தவிர்த்து உனக்கு பேசிக்ஸ் தெரியணும், உனக்கு கண்டென்ட் தெரியணும் அப்படின்னா நீயா உட்காந்து படிச்சோ ஒரு வீடியோஸ் பார்த்தோ ஆர் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியோ தான் உன்னால கத்துக்க முடியும். ஓகேவா? அந்த உனக்கு பேசிக்ஸே தெரிலனா நீ வந்துட்டு இப்போ இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிருக்க அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சீட் வராது. இதுதான் உண்மை. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மேபி நான் வந்துட்டு ஒரு வேஸ்ட்டா இருக்கலாம். ஓகேவா? உங்களால பிக்கப் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, மேபி நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சீட் வாங்கலாம். ஆனா நான் எனக்கு தெரிஞ்சு என் எக்ஸ்பீரியன்ஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. நான் ஒரு 3 இயர்ஸ் இன்ஸ்டியூட் போயிருக்கேன். அப்போ நான் வந்துட்டு என்னை விட சூப்பரான ஆளையும் என் இன்ஸ்டியூட்ல பார்த்துருக்கேன். என்னை விட கம்மியான ஆளையும் இன்ஸ்டியூட்ல பார்த்துருக்கேன். எனக்கு ஈக்குவலா படிக்கிற ஆளையுமே நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ பார்த்தத வச்சு நான் சொல்றேன். ஸோ ஒரு இன்ஸ்டியூட்குள்ள நம்ம போம்போது நம்ம நினைப்போம், ஓகே நம்ம கத்துக்கலாம் எல்லாமே அப்படி சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுதான் நடக்கும். ஒண்ணு நீ கத்துப்ப இன்ஸ்டியூட்ல சீட் வாங்க மாட்ட. ஓகேவா? அப்படி நீ ஆல்ரெடி கத்துக்கிட்டே போன அப்படின்னா நீ வந்துட்டு சீட் வாங்க நிறைய சான்சஸ் இருக்கு. மெயினா போடுற ஆட்ஸ் எல்லாம் பார்த்தோ இல்ல இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தோ இதெல்லாம் பார்த்தோ தயவு செஞ்சு எந்த இன்ஸ்டியூட்லயுமே ஜாயின் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்போ நீ மத்த சேனல்ஸ் எல்லாம் போய் பார்த்த அப்படின்னா அவங்க வந்து என் ஸ்டூடெண்ட் இதை சொல்றேன் அதை சொல்றேன் சொல்லி நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், யார் அட்வர்டைஸ்மெண்ட்மே நம்பாதீங்க. ஓகேவா? நீ போயிட்டு இப்ப நானே ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட அதை நம்ப வேண்டாம். நீ போயிட்டு விசாரி. பிகாஸ் உன்னோட 1 இயர் டைம் என்னோட 1 இயர் டைம் கிடையாது. என்னோடைய மணி கிடையாது. உன்னோட மணி உன்னோட 1 இயர் டைம் அப்படின்ற பட்சத்துல நீ போயிட்டு விசாரி. உன்னோட ஃபியூச்சருக்காக இது எனக்கு செட் ஆகுமா அப்படி சொல்லிட்டு நீ எப்படி இன்ஸ்டியூட் நீ ஒரு நல்ல சூப்பர் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டாலுமே 100% கன்ஃபார்ம் கிடையாது நீ சீட் வாங்குவன்ட்டு. அப்போ நீ ஒவ்வொரு நாளுமே நீ வந்துட்டு உட்காந்து எஃபர்ட் போடணும். நீ தெரிஞ்சுக்கணும். நீ படிக்கணும். நீயால எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு இன்ஸ்டியூட்டை நீ எப்ப நம்பி இருக்கணும்னா நான் படிச்சுட்டேன். ஆனா நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன், அவங்க எந்த அளவுக்கு நான் அந்த டெஸ்ட்லாம் அட்டென்ட் பண்றேன், என்னோட மார்க்ஸ்லாம் எப்படி இருக்கு, மத்தவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்க, நான் என்ன மார்க் எடுக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். உனக்கு எல்லாருமே அங்க காம்படிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ உன் காம்படிட்டர் என்ன மார்க் எடுக்கிறாங்க, நீ என்ன மார்க் எடுக்கிற, நீ எப்படி உன்னை இம்ப்ரூவ் பண்ணலாம், நீ எப்படி அந்த நீட் சீட்டுக்கு டிசர்விங்கான ஆளாகலாம்னு மட்டும்தான் நீ யோசிக்கணுமே தவிர்த்து இந்த இன்ஸ்டியூட்ல சேரவா அந்த இன்ஸ்டியூட்ல சேரவா அங்க போனா நான் மார்க் வாங்கிடுவேன் இங்க போனா மார்க் வாங்கிடுவேன் கிடையவே கிடையாது. முதல்ல நீ எங்க போனாலுமே நீ ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அண்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஸ்டியூட்டா இருந்தது அப்படின்னா தே நோ த ரைட் பாத். ஓகேவா? ஸோ நீ வந்துட்டு அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் ஜாயின் பண்ண அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பேசிக்ஸ் உனக்கு தெரியல அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லைனா அடுத்த அட்டெம்ப்ட்ல நீ கண்டிப்பா சீட் வாங்கலாம். அண்ட் நீ வந்துட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி நீ கன்சிஸ்டன்சியே இல்லாம இருக்க, நீ வந்து ஜாலி ஆயிடுற. பிகாஸ் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. இப்போ புது இடம் போற இல்லையா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரு மாதிரி கோஎடா இருக்கு அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வரும். உன்னோட ட்ரீம்ஸே வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஒரு 1 இயருக்கு வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணல. ஜஸ்ட் நான் என்னோட ஸ்டடீஸ் என்னோட எம்பிபிஎஸ் ட்ரீம் கோல்ஸ் மட்டும் இருந்தா மட்டும்தான் உன்னால கண்டிப்பா சீட் வாங்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போற மெயினா நீ எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? பிகாஸ் உன் கூட இருக்க ஆள் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு நம்ம நீட்ல இந்த டைம் வந்துட்டு நல்லா வந்துட்டு சீட் எடுக்கணும் மார்க் எடுக்கணும்ன்ற மாதிரி ஆளா இருந்தாதான் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கும் போது டக் டக் டக்குன்னு உங்க மண்டையில ஏறும். ஓகேவா? பிகாஸ் நீட்டா இருக்கட்டும் எம்பிபிஎஸ் கூட இருக்கட்டும் ஒரு ஆளா படிக்கிறத விட நம்ம குரூப்பா படிச்சு ஒவ்வொருத்தரோட நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறப்ப எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னும் க்ரோ ஆக முடியும். ஸோ உனக்கு ஒரு நல்ல நாலேஜ் ஷேர் பண்ற ஃப்ரெண்டா வந்துட்டு வச்சுக்கிட்டு ஒரு 1 இயர் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நீ வந்துட்டு சீட் எடுக்க முடியும். அண்ட் நானுமே என்னோட சைட்ல இருந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு லெக்சர் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ சேர்ந்து வந்துட்டு படிக்கலாம். கண்டிப்பா வந்துட்டு இந்த டைம் சீட் வாங்குறோம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லட்சியத்தோட வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சீட் வாங்க முடியும். தேங்க்யூ.